ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பாலிட்டி அவுட் சோர்ஸ் தட்ஸ் மீன் முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்களும் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோங்க. ஸோ எங்கேருந்தெல்லாம் பெறப்பட்டது, அது இல்லாமல் முகவுரைனா என்னன்றதை டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ எங்கள் பாலிட்டியில் எங்கேருந்தெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அது எல்லாமே தொகுத்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஒரு பிடிஎஃப்ல இந்த ரெண்டு டாப்பிக்குமே கொடுத்துட்றேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் அகாடமியில் பாலிட்டி அவுட் சோர்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம அது யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் தரேங்க. அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு பாலிட்டியில் எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் போகலான்றதை நான் உறுதியளிக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஷார்ட்கட்டோடையும் நிறைய இன்ஃபர்மேஷனோடையும் முகவரையும் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்களையும் தேடலாமா? சரி, ஓகே, பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை. ஸோ முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என்று அழைக்கப்படுதுங்க. அதுதான் நிஜம். ஏன்னா முகவுரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தின் முன் அறிமுகம் செய்யும் பகுதியாகும். எந்த நீ சட்டத்தை ஏற்றினாலும் அறிமுகம் செய்யும் பகுதி அது இருக்கு, முகவுரை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாருங்களேன். 1946 டிசம்பர் 13 நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றார். அவரால் தான் ஃபர்ஸ்ட் இந்த முகவுரைன்றது முன்மொழியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல டிசம்பர் 13 1946 தான் ஜவஹர்லால் நேருவால் தான் முன்மொழியப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 1947 ஜனவரி 22ஆம் தேதி முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ முதல்ல என்னவா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானமா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, இது முகவுரையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முகவுரையை என்னென்னலாம் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லாங்க. ஸோ வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கலாம். இப்போ அரசியலமைப்பின் திறவுகோல்னு டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அப்போ என்ன சொல்லலாம், அது என்னங்க முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. ஸோ இந்த நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல எடுத்திருப்போம். இந்த முகவுரை பகுதியானது அமெரிக்க அரசியல் மாதிரியை கொண்டது, அரசியலமைப்பினை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த நமக்கு எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்குன்னா அமெரிக்காவிலேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முதலில் முகவுரையை அரசியலமைப்பில் வழங்கிய நாடு, ஏற்றுக்கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாங்க. அதனால தாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கேருந்து பாரோ பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு முகவுரை தேவை என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருங்க. இதுதாங்க இந்த முகவரியை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைனா என்ன சொல்லியிருந்தீங்க, முகவரைன்னு சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு பின்னாடி கொடுக்குறோமாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி புகழுரைகள்னு சொல்லலாம். ஸோ முகவரியை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம புகழ்ந்து பேசுறது மட்டுமே எடுத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம், டை. வழக்குனாலே டையில் போகும், இல்லை இழுத்துட்டு போகும்னு வச்சுக்கோங்க. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொல்கிறார் ஏவி டைசி அப்படின்னு சொன்னவர் யாருங்க, வழக்குகளின் சொர்க்கமே என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைசி. வழக்குகள் வந்தால் டைசின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் சொல்றாரு, கிருஷ்ணா நீண்ட நாளா என் கனவை நிறைவேற்றுப்பா அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுக்கோங்க. நீண்ட நாளா என் கனவை நிறைவேற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமது நீண்ட நாள் கனவு முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிருஷ்ணசாமி. ஷார்ட்கட் அப்படிதான் இருக்கும், பட் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க நல்லா இருக்கும். அடுத்தது தாகூர் தாஸ் பார்காவா அப்படின்றவர் சொல்றாரு பாருங்க, அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி, அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதின்னு சொல்றாரு. அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன் போன்றது முகவுரை. மேலும் முகவுரையை கொண்டே அரசியலமைப்பின் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாகூர் நங்கூரம் சொல்லுவாங்கல்ல, தாகூர் தாஸ் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வார்த்தைகள் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பெரும் பகுதி சொல்றாரு, அடுத்தது ஆன்மா சொல்றாரு, சொற்களஞ்சியம் சொல்றாரு, ஊன்றுகோல் சொல்றாரு, அணிகலம் சொல்றாரு. யாருன்னா தாகூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க ஏஎன் பல்கிவாலா அப்படின்றவர், அவர் தான் சொல்றாரு, பல்கியா இருந்தா என்ன பண்ண பிரயோஜனம் இல்லை, அட்டை எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்பதான் என்ன சொல்லிட்டான், அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது தான் முகவுரை, பல்கி அப்படின்ற சொல்றாரு. பல்க்னா என்ன, நீ அட்டையை கொண்டு வான்றாருங்க. நெக்ஸ்ட்டுங்க கேஎம் முன்ஷி சொல்றாரு, நமது இறையாண்மை நம்ம இறைமையை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே. ஓஹோ, அப்போ முன்சாமி எங்க போற, ஜாதகம் பார்க்க போறேங்க. யாருக்கு, அரசியலமைப்பின் முகவுரைக்குங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ முன்ஷினா யானது ஜாதகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்றது எல்லாமே நீங்க படிக்க தேவையில்லை, ஒரே ஒரு கிளான்ஸ் தெளிவாக பார்த்துட்டு போங்க. அது வாட் எவர் இட் இஸ், டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்க, மொத்தமாக ஒரு 5 நபர்கள் பார்த்துருக்கோம். டைசினா வழக்கு, அல்லாடி கிருஷ்ணராமையா நீண்ட நாட்கள், தாகூர்னா அவர் 5 சொற்களஞ்சியம் கொடுக்குறாரு, பல்கிவாலானா என்ன சொல்றாரு, அடையாள அட்டை சொல்றாரு, முன்ஷினா என்ன சொல்றாரு, ஜாதகம் கொடுத்து சொல்றாரு. ஜாதகம் வந்தால் தான் முன்ஷி வந்துருவாரு. அடுத்ததுங்க எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றவங்க. எர்னஸ்ட் பார்க்கர் தாங்க இது சொல்லி என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்க்கர். இது மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு இவர் சொன்ன கருத்து ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து இதயதுல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்றே அமைந்துள்ளது நமது அரசியலமைப்பின் முகவுரை. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இந்த இடத்துல உயிர் நாடி ரொம்ப முக்கியங்க. அப்ப இதயம் இருந்தா என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா இதயத்துல்லா. இப்ப புரியுதுங்களா பாருங்க. அப்ப அந்த ஒரு 7 பேருமே நீங்க போய் படிச்சு மாங்கலாம் தேவையில்ல. இங்கேயே முடிச்சுட்டு போயிடுறீங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த 7 பேரும் முடிச்சாச்சுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல உயிர் நாடின்னு சொன்னது யாரு? இதயத்துல்லா அப்படின்னு தெரிஞ்சுங்க போதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்டையர் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. வாசகங்கள் முகவரியை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பது நமது அரசியலமைப்பின் முகவுரை என்று கூறுகிறது. உண்மை. அது முகவுரை என்ன சொல்லுதுன்னா, நம்ம சார் முகவுரை எது படிக்கணும்னா, இதுக்காக தான் படிக்கணும். சமூக பொருளாதாரமாகவும் அரசியல் நீதி கிடைக்கவும் அனைத்து மக்களுக்கும் சமூகமும் கிடைக்கணும், பொருளாதாரமும் கிடைக்கணும், அட் த சேம் டைம் அரசியல் நீதியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம முகவுரை. சிந்தனையை வெளிப்படுத்துவதில், நம்பிக்கையில் பற்றாற்றுவதில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம் வேணும். அப்போ எல்லாத்துலயுமே என்ன சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் இருக்கணும்ன்றாங்க. முகவரியில் இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம தான் ஆர்டிகல்ஸா வந்திருக்கும். ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாமே முகவரியா மாத்திடுறாங்க பாருங்க. தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் இருக்கணும் அப்படின்றாங்க. அனைவருக்கும் கிடைக்க செய்யும் தனி ஒருவரின் மாண்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரத்துவத்தை அனைவரிடத்திலும் வளர்க்க நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சகோதரத்துவத்தையும் என்ன பண்ணணும் நீங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் நாள் அந்த நாள்ல தான் என்ன பண்றாங்க, நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. நமக்கு நாமே வழங்கிக் கொள்வதா முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்கப்பா. ஸோ முகவுரையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க காய்ஸ். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துக்கலாம். முகவுரையில் குறிப்பிட்டுள்ள ஓகே இதையும் அழைச்சேன். ஓகே இங்கே பார்த்துக்கலாம். முகவுரையில் குறிப்பிட்டுள்ள குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 4 கருத்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. நம்ம பிரெஞ்சு புரட்சியை படிக்க தேவையில்லை, ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சோவியத் ரஷ்யாவிட இருந்தீங்க அப்படின்னா சமூகம் நம்ம பார்த்துருப்போம். சோசியலிஸ்ட் கருத்துக்கள் அங்கே தான் வந்திருக்கும். பொருளாதாரத்திலும் 5 திட்டங்கள் அங்கே தான் பெற்றிருக்கும். அரசியல் அந்த இடத்துல தான் ஓரளவுக்கு நம்ம எடுத்துருப்போம். அரசியல் நீதின்ற கருத்துமே ரஷ்யாவிலேருந்து தான் வந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி போன்ற கருத்துக்கள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்கன்னா போதுமானது. அப்போ இந்திய அரசியலமைப்பானது தொடக்கத்தில் 22 பகுதிகளை கொண்டிருந்தும் எனினும் முகவுரை அப்பகுதிகளுக்குள் இடம்பெறவில்லை. இது இம்பார்ட்டன்ட். முகவுரையானது என்ன பண்ணல, அப்பகுதிகளில் இடம்பெறவில்லை. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக கருத்து வேறுபாடு அல்லது ஐயங்கள் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா சரியான முடிவிற்கு நீதிமன்றத்தை போயிடலாம். உச்ச நீதிமன்றமே எங்க இந்திய அரசியலமைப்பில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா தாராளமா போய் பண்ணலாம். ஆனால் ஒரு பிரச்சனை, முகவுரையானது நீதி புலனாய்வுக்கு அப்பாற்பட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் முகவுரையை தீர்வு காண இயலாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இந்திய அரசியலமைப்பின்படி அது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என முகவுரை கூறுகிறது. மக்கள் தாங்க ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் சொல்றாங்கப்பா. முகவுரையில் என்ன சொல்றாங்கன்னா, மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முகவுரையானது இந்திய மக்களாகிய எனும் தொடங்குமாறு அமைந்திருந்தது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்திய மக்களாகிய நாம் என்று தான் தொடங்குச்சுங்க. ஸோ முகவுரை அரசியலமைப்பின் பகுதி இல்லை எனினும் அதன் அடிப்படை கட்டமைப்பை இங்க பாருங்க, நீங்க முகவுரையில கை வைக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த அடிப்படை கட்டமைப்பை எந்த விதத்திலும் சிதைக்காமல் சரத்து 368 படி சட்ட திருத்தத்தினை மேற்கொள்ளலாம். நீங்க எந்த அடிப்படையும் நீங்க கை வைக்கக்கூடாது. என்ன பண்ணலாம், நீங்க ஆர்டிகல் 368 நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முகவுரையை திருத்திருக்காங்க கேட்டாங்கன்னா, இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே என்ன அது முகவுரையானது திருத்தப்பட்டுள்ளது. நோட் பண்ணுங்க கைஸ். எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. எப்போ சொன்னீங்க, ஒரே ஒரு முறை. அதுவும் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையானது சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டது. பாருங்க, SSI போட்டுக்கலாமா, SSI நிமோனிக்ஸ் தான், சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி. இப்படி இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முகவுரை வார்த்தைகளில் வரிசை அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த 3 வார்த்தைகளும் ஆட் ஆகுது. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் ஆட் ஆகின உடனே நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இங்க கொடுத்துருக்க பாருங்க, இறையாண்மை,
சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சதுங்க 1976க்கு அப்புறம். பாருங்க எஸ்எஸ்டி SSSDR சாவர்னிட்டி, சாவரிங், சோஷியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும். இறையாண்மையா இருக்கணும். எல்லாரையும் இறைவனை சமமா பார்ப்பாங்களா? இறைவனை சமமா பார்க்குறவங்க யாருன்னா மதம் பத்தி பேச மாட்டாங்களா? மதம் பத்தி பேசுறவங்க மக்களை மதிப்பாங்களா? மக்களை மதிக்கிறதுனா அந்த நாடு குடியரசு நாடுப்பா. இதுதாங்க ஷார்ட்கட். அவ்வளோதான். அப்படியே படிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டுங்க. ஆனால் முகவுரையும் தொடர்பான வழக்குகள் போடப்பட்டதுங்க. பெருபாரி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடப்பட்டதுங்க 1960. அந்த வழக்கில் சொல்கிறாங்க பாருங்க, தீர்ப்பு வருது. முகவரியானது மற்ற பகுதிகளை போன்று உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவரியானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறப்பட்டது. அப்போ பாருங்க, பெருபாரி கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா முகவரியானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிட்டாங்கப்பா. எப்பவுமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு விஷயம் இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த வழக்குகளே ஒரு 4-5 வழக்குகள் வந்துட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை சொல்றாங்களா? அடுத்து அதே கேசவானந்த பாரதி வழக்கு. அப்போ பாருங்க, பெருபாரி வழக்கு முகவரியுடன் தொடர்புடைய இருக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னா கேரள மாநிலம் போடுறாங்க. 368 சட்டத்தின்படி முகவரியை திருத்தல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன் நடைபெற்ற வழக்கின் தீர்ப்பில் முகவரை அரசியலமைப்பின் பகுதி ஆகாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லாத பட்சத்தில் அதை எவ்வாறு திருத்தம் செய்ய இயலும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இருந்தா தானே நீ திருத்த முடியும், அது இல்லாதப்ப எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. இதற்கு முந்தைய வழக்கின் தீர்ப்பினை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பெருபாரி வழக்கு என்ன பண்ணாங்க, தள்ளுபடி பண்ணிட்டு முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்ற தீர்ப்பு வழங்கியது கேசவனந்த பாரதி வழக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேபி இந்த ரிப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகவுரை ஒரு பகுதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட்டமைப்பை மாற்றாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஒரு வேளை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் கோரும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அத்திருத்தம் செல்லாது என அறிவிக்கும் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அவ்வளோதான் கைஸ். அப்போ கேசவானந்த பாரதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டுங்க, எல்ஐசி வழக்கு 1995ங்க. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்றாங்க இந்திய அரசுக்கு எதிராக. அவங்க சொல்கிறாங்க, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் என்றும் மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, தலைவா நீங்கள் வந்து திருப்பி திருப்பி பேசாதீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா முகவுரை தான் அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் எனஃப். அப்போ 3 வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முகவரியை பற்றி இருக்கு. பெருபாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, அடுத்தது என்ன இருக்கு, எல்ஐசி வழக்கு. இது 3மே இருக்கு. ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு தான் பிரசித்தி பெற்ற வழக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வழக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், தட்ஸ் எனஃப். அப்போ முகவுரையை பற்றி நிறைய கொஷின் கேட்டாலும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மூடில் இந்த டாப்பிக்லேருந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நான் சொல்கிற மாதிரி படிச்சிடுங்க. வாட் எவர் இஸ், நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் என்ன பண்ணிடலாம், இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாங்க. ஸோ முகவுரை இவ்வளோ தாங்க முடிவெடுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் எங்கேருந்து சார் பாரோ பண்ணுங்க, சார் எங்கேருந்து சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப், இந்த ஒரு வீடியோ போதுங்க. நீங்கள் போய் இது எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் செகண்ட் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடு நாடாக தெரிஞ்சிருப்போம், ஊர் ஊராக தெரிஞ்சிருப்போம், நிறைய லட்சம் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் அங்கேருந்து நம்ம சில விஷயங்கள் கொண்டு வந்தோம்னா அதுதான் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் சொல்லக்கூடியது. ஸோ ஆனால் நம்மக்கிட்டேயே இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம பண்ணது தான் இந்திய அரசு சட்டம். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய அரசு சட்டங்கள், காலனி சட்டங்கள் எல்லாமே வளர்ற பின்னணிகள் பார்த்து அந்த ஒரு வீடியோ பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதில் இந்திய அரசு சட்டம் 1935 கிட்டத்தட்ட 2/3 பங்கு எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த சட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டதுங்க. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாருங்க, 35 வயது ஆகிட்டுனா நீ ஆளுநருக்கான தகுதி பெற்றுவோமா? 35 வயது தானே இந்த ஆளுநருக்கான தகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. அப்போ ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் உரை, ஆளுநர் அலுவலகம் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார், உரையை நிகழ்த்துவார். உரையை நிகழ்த்தினா நிர்வாக செயல்களை பார்ப்பார். ஸோ நிர்வாக செயல் பார்க்குறப்போ அவருக்கு நீதி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சார் நீதித்துறை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விடுங்க. சரி ஓகே, மன்னிப்பு அதிகாரம் மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு அதிகாரம் கொடுத்துட்டீங்க, அந்த அடிக்கடி கவர்மெண்ட் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டோரி மாதிரி நான் வச்சுக்கோங்க கைஸ், வேறு எப்படி ஆப்ஷனே கிடையாது. ஜாலியாக படிங்க. ஆளுநர் அலுவலகம் போகிறாரா, உரையை நிகழ்த்துறாரா, நிர்வாக செயல்கள் பண்ணுறாரா, அவர் கொஞ்சம் கேட்குற சார் நீதித்துறையை கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி 3 அதிகாரம் கொடுக்குறேன். அப்போ நீதித்துறை வந்து நெருக்கடி கால சட்டமுறைகள் கொண்டு வர நம்ம ஒன்று இருக்குல்ல, சரிங்க சார் நெருக்கடி கால சட்டமுறையை கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த சட்டத்தை வச்சு பொதுப்பணிகளை உருவாக்க போகிறீங்க. சார் பொதுப்பணியை நீங்கள் உருவாக்க ரெடி ஆகிட்டீங்க. எதன் மூலியமாக உருவாக்கிங்கன்னு சொல்லிட்டா தேர்வாணையத்தை வச்சு உருவாக்குறேங்க. என்ன சொல்கிறாங்க,
பொது தேர்வாணையம் எங்கேருந்து பெறப்படுதுன்னா அந்த சட்டம் தான். தேர்வாணையத்தை வச்சு உருவாக்குறேன்னு சொல்றாங்க. சரி, தேர்வாணையத்தை வச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கூட்டா வேலை செய்யலாம். கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ கூட்டா வேலை செய்யலாம்னா நமக்கு மத்திய பட்டியல்ல, மாநில பட்டியல்ல பிரிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா பிரிச்சு தரேன்னு சொல்லிட்டு மத்திய பட்டியலும், மாநில பட்டியலும் பிரிக்கிறாங்க கைஸ். இந்த 9 ஞாபகம் வச்சுக்கோங்க சார். படிக்காதீங்க. சிம்பிளா அப்படியே கவனிச்சுங்க. ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்டோரியா. ஆளுநர் அலுவலகம் போறாரு, உரை நிகழ்த்துறாரு, நிர்வாகம் பண்றாரு, நீதித்துறையில கொஞ்சம் 3 கேட்கறாரு, கொடுத்துறாங்க. மணிப்பதிகாரம்லாம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, அதை வச்சு நெருக்கடி நிலையை பயன்படுத்துறாரு. நெருக்கடி நிலையை ஏன் பயன்படுத்துன்னு கேட்டா, நான் பொதுப்பணியை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு, சரி பொதுப்பணியை உருவாக்குற ரைட்டு, எப்படி உருவாக்க போறேன்னா தேர்வாணையம் கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. தேர்வாணையம் கொண்டு வரியா? சரி, தேர்வாணையம் கொண்டு வந்து என்ன பண்ண போற? கூட்டா எல்லாரையும் உருவாக்க போறேன்றாரு. கூட்டாட்சி தத்துவம் சொல்லலாமா? ஸோ கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வந்துட்டு, ஆனா இந்த மத்திய மாநிலம் இருக்காங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டா, ரெண்டுத்தையும் நான் தனியா பிரிச்சு பட்டியல் போட்டுடுறேன். அதான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கப்பா. இது மொத்தமே நீங்கள் ஸ்டோரி பேஸஸாக படிச்சிட்டிங்கன்னா, இந்த சொல்கிற ஷார்ட்கட் என்ன போச்சுன்னா ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து மத்திய மாநில பிரித்து ஆளுநர் எடுக்கிற வண்டி எடுத்தவர், சரி வண்டியில் போக முடியாதுப்பா, அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்டில் போகணுன்னா என்ன பண்ணோம், இங்கிலாந்துக்கு எங்கன்னா போய் இடத்துல நிற்கணும். சரி, யார்கிட்ட அனுமதி வாங்கணும் பார்க்கலாமா? இங்கே இப்படியே கவனிச்சோங்க. இங்கிலாந்துனாலே பாராளுமன்ற முறை அரசாங்கம் தாங்க. அப்படி எப்போவுமே நம்ம படிச்சிருப்போம். இங்கே வரணும்னா என்ன பண்ணோம், எல்லா இடத்துல சட்டம் இருந்தாலும் பாராளுமன்ற அரசாங்க முறை இங்கிலாந்து வந்துச்சுங்க. குடியரசுத் தலைவர் முறையும் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தான் வந்திருக்கு. இடைக்கால தடையாணைகள். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற முறையும் குடியரசுத் தலைவரும் இடைக்கால தடையாணைகளை விதிக்கிறான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படிங்களா, விதிங்க. ஆனால் நீ இடைக்கால தடையாணைகளை விதிச்சாலும் அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமரை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இங்கே இருந்தால் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கிலாந்து தான் எடுத்திருப்பாங்க. சரி பண்ணிட்டீங்க, பாராளுமன்ற முறையை வந்துட்டீங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட இடைக்கால தடையும் விதிச்சிட்டிங்க. ஆனால் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மற்றும் தலைவர் தலைவர் பிரதமர்கிட்ட கேட்க சொல்கிறீங்க, ரைட்டு. ஒற்றை குடியுரிமை கேட்குறாங்கப்பா. ஆமாம், இங்கிலாந்துலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒற்றை குடியுரிமைன்ற ஒரு வார்த்தை கொடுப்போம். சட்டம் இயற்றும் முறையும் எங்கேருந்து வந்துருக்கணும், ஏன்னா பாராளுமன்றம்னாலே உங்களுக்கு என்ன வந்துடணும், நல்லா கவனிச்சுங்க. இங்கிலாந்துன்னு சொன்னோன்னே சாதாரணமாக நினச்சக்கூடாது. பாராளுமன்ற முறை வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சட்டம் இயற்றும் முறையும் வந்துடணும். சட்டத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும், இருக்காமல் இருக்காது. பாராளுமன்ற சலுகைகள் இருக்கும், சட்டமன்ற முறை இருக்கும். அப்போ பாராளுமன்ற முறை இருந்துச்சுனால என்ன ஆகிடும், சட்டமன்ற முறை. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, அமைச்சர்கள் எல்லாம் நல்லா பாராளுமன்றம்னா மொத்தமாக இங்கே வந்து சபாநாயகர் முறை, நீதி பேராணை, இது எல்லாமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகிடுதுங்க. ஸோ அப்போ தட்ஸ் எனஃப் கைஸ். இந்த 12 விஷயங்களும் எங்கேருந்து கிடச்சுன்னா இங்கிலாந்து கிடச்சிது. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ வச்சுக்கோங்களேன். சார் பாராளுமன்றம்னா குடியரசுத் தலைவர் இருப்பாரா, பிரதமர் இருப்பாரா, ஓகே ரைட், அப்படியே விட்டுருங்க. அவங்க இடைக்கால தடையாணைகள் விதிக்கலாமா, விதிக்கலாம். இடைக்கால தடையாணைகள் விதிக்கணும்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அமைச்சர்கிட்ட வாங்கணும். அமைச்சரவை கிட்ட வாங்கினா அவன் இந்திய நாட்டில் ஒரு குடியுரிமை பெற்றுக்கணுமா, பெற்றுட்டான், அவ்வளோதான். இந்த 5 அப்படியே வச்சுருங்க. 6வது பாருங்க, பாராளுமன்றம்னா என்ன பண்ணோம், சட்டம் இயற்றும் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு இருக்குமா, என்ன முறை கொண்டு இருக்கும், சட்டம் இயற்றும் முறை இருக்கும், சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கும், சலுகைகள் இருக்கும், சட்டமன்ற முறையும் இருக்கும். அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க, பாராளுமன்றத்தில் கூட்டு பொறுப்பாக தான் இருப்பாங்க. சபாநாயகர் முறையும் எங்கேருந்து பெற்றிருக்கோம், இங்கிலாந்து தான் பெற்றிருக்கோம். நீதி பேராணைகளும் கொண்டு வந்திருக்குங்க. தட்ஸ் எனஃப். இதை மட்டும் பார்த்துக்க போதும். அங்கேருந்து வண்டி எடுத்தவன் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு ஃப்ளைட் ஏறுறேன், ஆஸ்திரேலியா கொடுப்பா. ஏன்பா, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துட்டேன். என்ன விஷயத்த மறந்தீங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல்னு சொல்லிட்டு நம்ம 35 எடுத்தோம்ல, இந்த ஆஸ்திரேலியாக்காரன் என்ன பண்ணா, பொதுப்பட்டியலை மட்டும் அவன் தூக்கி போயிட்டான். அப்போ போய் அங்கேருந்து வாங்கிட்டு வா, என்னது வாங்கி வரேன், பொதுப்பட்டியலை வாங்கிட்டு வரேன். சார் பொதுப்பட்டியலை வாங்குற அந்த பொட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, பட்டியல்னு வச்சுக்கோங்க. இந்த பொதுப்பட்டியல் வாங்கும்போது கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்துச்சு, அப்படியே வணிகம் உள்ள வச்சுட்டேன். வணிக சுதந்திரமும் என்ன ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியா கிட்டே கிடச்சிச்சு. சந்தோஷம். சரி, நல்லது தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ, சார் இந்த பாராளுமன்றத்தில் எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த கூட்டம் வரமாட்டேங்குது சார். எல்லா அதிகாரி இடைக்கால தடையான வச்சிருக்காரு, பிரதமர் வச்சிருக்காரு, குடியரசுத் தலைவர்னு சொல்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. அந்த கூட்டம் எப்போ போடுவீங்க, சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தையும் நமக்கு என்ன பண்ணிடுறாரு, அந்த பொட்டிக்குள்ளே போட்டுறாரு. சரி, கூட்டம் தான் கிடைக்குதுன்னு பார்த்தா, சரி பொதுப்பட்டியல் சொல்லிட்டீங்க, மாநில பட்டியல் சொல்லிட்டீங்க, மத்திய பட்டியல் சொல்லிட்டீங்க. ஐயா உறவு எங்கய்யா, என்ன உறவுங்க கேட்குறீங்க, மத்திய மாநில உறவுகள் எங்கய்யா அப்படின்னு கேட்குறப்போ, சரி இந்த எடுத்து போ. ஆஸ்திரேலியாக்காரன் நல்லா அப்படியே கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொதுப்பட்டியல் கொடுக்குறானா, வர்த்தகம் கொடுக்குறானா, கூட்டு கூட்டம் கொடுக்குறானா, மத்திய மாநில உறவுகளையும் கொடுத்து என்ன பண்ணிட்டான், எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ அங்கேருந்து ஆஞ்சு ஓஞ்சி அயர்லாந்து போயிட்டேங்க. என்ன பண்ணுறது, ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன பண்ணுறேன், ஆஞ்சு ஓஞ்சி அயர்லாந்து போயிட்டேன். ஐயா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், வழிகாட்டணுங்க எனக்கு. யாருக்கு வழிகாட்ட போகிறீங்க, வழிகாட்டணும்னு குடியரசுத் தலைவருக்கு வழிகாட்டணுங்க, தேர்தல் பண்ணி. அப்போ ஓகே, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் யார் கொண்டு வரணும், ஆல்ரெடி பாராளுமன்றம் வச்சிட்டிங்க, மக்களவை இருக்குது, பிரதமர் இருக்கார், ராஜ்யசபா நியமன உறுப்பினர். குடியரசுத் தலைவருக்கு நியமன உறுப்பினர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஓகே எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அயர்லாந்தில் 3 விஷயங்க. அயஞ்சு ஓஞ்சு போனவருக்கு வழி காட்டுறது யார், அதான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வருது டிபிஎஸ்பி.
அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, அடுத்து ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் இங்கேருந்து எடுத்தோம்னா இங்கே தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே ஆஞ்சு ஓஞ்சு போனவனுக்கு திக்கு திசை இருந்தவனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நண்பன் யாருன்னா அமெரிக்கா. கிட்டத்தட்ட ஒரு அப்படியே எக்கச்சக்கமாக அப்படியே வீசுகிறான். இந்த முகவரியை வச்சுக்கோ, அப்படியே பாருங்க, இந்த முகவரை மட்டும் ஏன் வச்சுக்கிற, இந்த வச்சுக்கோ, அடிப்படை உரிமைகள் உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்றேன். நீதி புலனாய்வு எதனா கேஸா அது ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்துரு, திருப்பி போய் நீதி புலனாய்வு பண்ணு. நீதித்துறை சுதந்திரமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீங்கள் எந்த நீதிமன்றமாக இருங்க சுதந்திரமாக இருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. தலைமை நீதிமன்ற முறையை கொடுத்துரு, நீதிமன்ற முறை தலைமையே அதுதான் இருக்கணும். உச்சநீதிமன்றம் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இருக்கட்டும், மாவட்ட நீதிமன்றமாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே தலைமை இதுதான் சொல்கிறாங்க. அது துணை குடியரசு, ஆஹா இங்கே ஒரு பிரச்சனை பாருங்கள். இது வரைக்கும் குடியரசுத் தலைவர் பிரதமர் பற்றி பார்த்தோம். அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு டைம் துணை குடியரசுத் தலைவர் முறையை கொண்டு வராங்கப்பா. ஓகே, துணை குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துட்டான். அப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும். ஏன்னா வந்தவன் என்ன பண்ணுவான், குடியரசுத் தலைவர் வந்தவர் என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும் தான் நினைப்பாரு. அப்போ அமெரிக்காவிலேருந்து வந்தவர் துணை குடியரசுத் தலைவர் நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் நீக்கிட்டு துணை குடியரசுத் தலைவராக ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு போச்சுங்க. ஸோ நீதி புலனாய்வு கொண்டு வந்தது மட்டும் போதாது, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவி நீக்கத்தை பற்றியும் சொல்லிட்டாங்கப்பா. ஸோ அவங்க மட்டும் தப்பு பண்ணால் பத்தாது, உச்சநீதிமன்றம் தப்பு பண்ணாலும் உயர்நீதிமன்றம் தப்பு பண்ணாலும் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிடுங்கன்றாங்க. சரி, ஆனால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எங்கேருந்துனா நம்ம அங்கேருந்தா பாரோ பண்ணியிருப்போம். துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க முறையும் இங்கே தான் கொண்டு இருப்போம். அப்போ பாருங்க, துணை குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறதும் அதுதான், நீக்கிறதும் எங்கே வந்துருப்பாங்க. ஆஹா, நாம் ஒருத்தரை நீக்கம் பண்ண வந்தோன்னா நம்மளையும் நீக்கம் பண்ணுறாங்களேப்பா, என்னப்பா இது கொடுமை அப்படின்றவங்களுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ மொத்தமாக அமெரிக்காவிலேருந்து ஒரு 10 பாரோ பண்ணியிருக்கோம். அந்த 10மே நீங்கள் போய் வீட்டில் போய் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு கவனிச்சுங்க. ஆஞ்சு ஓஞ்சு வந்து உங்களுக்கு முகவரைனா என்ன சொல்கிறாரு, உரிமைகள் கொடுக்குறாரு, நீதி புலனாய்வு கொடுக்குறாரு, நீதித்துறை கொடுக்குறாரு, தலைமை நீதிபதி கொடுக்குறாரு. இது எல்லாமே 5 நீதி இருக்கா பாருங்க. அதை விட்டோடனே துணை குடியரசுத் தலைவர் உள்ள வர்றாரு. அவர் வந்தோடனே போட்டியாக இருக்கு தேரே குடியரசுத் தலைவர், அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரை பதவி நீக்கம் பண்ணால் யார் கொஸ்டின் கேட்பாரு, உச்சநீதிமன்ற நீதிபதியும் உயர்நீதிமன்ற நீதிபதியும் கேட்பாங்க. அவங்களே பதவி நீக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர் சொல்கிறாரு. அப்படியா, பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாமே எப்படி இருக்கணும், எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல முடித்த உடனே, ஓ நீ இப்படி வரியான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறையே கொண்டு வந்துட்டாங்கப்பா. தட்ஸ் எனஃப் கைஸ். இது ஒரே ஒரு 5-10 செகண்ட் 10 நிமிஷம் கவனிச்சிருப்பீங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, ஜெர்மனி அரசியலமைப்பு பாருங்கள். நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு பாருங்க. நம்ம நெருக்கடி நிலைன்ற ஒரு விஷயத்தை 1935 அங்கேருந்து எடுத்துருந்தோமா, அடிப்படை உரிமைகள்ன்றது யூஎஸ்சி அமெரிக்காலேருந்து கொண்டு வந்தோமா. ஆனால் அதை பறிக்கிற விஷயம் தான் ஜெர்மனிக்காரன் தான் எடுக்கிறான். ஏன்னா ஜெர்மனியில் யார் இருக்காருன்னா ஹிட்லர் இருக்காரு. ஹிட்லர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருங்க, நெருக்கடி காலம் வந்துச்சுன்னா உன்னுடைய அடிப்படை உரிமைகளை நான் என்ன பண்ணுறேன், பறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போ வராரு, ஓஹோ ஜெர்மனி வந்துச்சா, இப்போ நான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் உள்ளே வராங்கப்பா. நீ வந்து அடிப்படை உரிமைகளை தப்பு கிடையாது, ஆனால் என்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகள் இங்கே கொடுத்துருக்கேன். சரி, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடிப்படை கடமைகளும் முகவுரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதி மாண்புகளும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அங்கேருந்து வண்டி எடுத்தேன் ஃப்ரான்ஸ். இந்த ஃப்ரான்ஸ் என்ற நாட்டை போனோடனே முகமுறையில் ஒரு 3 வார்த்தைகள் செட் பண்ணிப்போம். சுதந்திரம், சமத்துவம், என்ன சொல்லிப்போம், சகோதரத்துவம். இது 3 வார்த்தையும் நம்ம ஆல்ரெடி இருக்கும். ஆனால் குடியரசுன்ற வந்தாலே யார் வந்துடணும்னா நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்துடுங்க. ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க கனடா வந்துச்சா. கூட்டாட்சி நீங்கள் சொன்னீங்க, தத்துவம்லாம் சொன்னீங்க. கூட்டாட்சி அரசாங்கம்னா என்னங்க சார், மத்தியிலையும் இருக்கும் மாநிலத்திலையும் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கூட்டாக ஆட்சி பண்ணுங்க, அதுதான் கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு. இப்போ நீங்கள் மத்திய பட்டியல் சொல்லிட்டீங்க, சென்ட்ரலு, ஸ்டேட்டு, கன்கரண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. மீதி இருக்க அதிகாரங்கள் பகிர்வு என்ன ஏங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு. மத்திய அரசு தான் எல்லாத்துக்குமே ஐயத்தொட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஆளுநரை நியமித்தல். ஸோ ஆளுநரை பற்றி நம்ம சொன்னது பெரிய கிடையாது. ஆனால் ஆளுநரை யார் நியமிக்கணும், மத்திய அரசு தான் நியமிக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அந்த கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, மத்திய அரசு தான் நியமிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனையை வழங்கும் அதிகாரம் எங்கே வந்துச்சுன்னா கனடா நாட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ அப்போது கனடா நாட்டிலேருந்து இது ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா. ஸோ தென்னாப்பிரிக்கான்னு வச்சுக்கோ. ஆப்பிரிக்காவில் என்ன அது ஒரு இப்படி சொல்கிறது நல்ல ஒரு கண்டம் சொல்லலாம். அரசியலமைப்பு திருத்து முறை. இப்போ 368 ஆர்டிகல் பார்க்குற பார்த்தீங்கன்னா திருத்த முறையை எங்கேருந்து அங்கே பெற்றிருக்கோம், அங்கே தான் பெற்றிருக்கோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. நம்ம பார்த்தீங்கன்னா
குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அப்போ மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில தான் பெறப்பட்டது. லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணுங்க ஜப்பான். ஜப்பான் வந்து குட்டி நாடுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறையை கொண்டு வந்தது யாருன்னா, ஜப்பான் நாடு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவ்ளோ தாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3 ஒரு 5 கண்ட்ரி குடுத்துருப்பேன். சட்டம் குடுத்துருப்பேன். ஏன் நான் சொல்றேன்னா, எக்ஸாம்ல கொஷின்ஸ் இருக்கு. அத நீங்க போய் மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, உங்க டைம நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். இது ஒரே ஒரு முறை. நீங்க ரிவிஷன் பண்றதுன்றது உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு போறது கிடையாது. காதுல என்ன கேட்டு போறீங்களோ, அத என்ன பண்ணிடலாம்? ஈஸியா அடிச்சிடலாங்க. அதுதான் இப்ப கடைசியா முடிக்க போறது. ஜனவரி 24, 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் 3 பிரதிகள். அந்த பிரதிகள் பாராளுமன்ற அவையில் வைக்கப்பட்டது. முதல் பிரதி ஆங்கில வடிவத்தில் இருந்துச்சுங்க. 2ஆம் பிரதியும் என்ன ஆச்சு? ஆங்கில வடிவத்தில் இருந்துச்சு. 3ஆம் பிரதி இந்தி வடிவம் கொண்டது இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே நான் உண்மை பிரதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தி, ஆங்கிலம் இது 2த்தையும் கலந்து பாராளுமன்றத்தின் நூலகத்தில் ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட இந்த இடத்துல ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம அரசியலமைப்பு இப்போதைக்கு நம்ம பாராளுமன்றத்தில பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த காலத்தில எழுதின அரசியலமைப்பு. இப்போ நம்ம எவ்வளோதான் நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும், அது எல்லாமே டிஎன்பிசிக்கு படிக்கிற மாரி தாங்க இருக்கு. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ அவுட் சோர்ஸ தேடி நீங்க எங்கேயும் போக தேவையில்லங்க. நம்ம த்ரோன் அகாடமி வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க தெளிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உள்ளார்ந்து அதில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஷார்ட்கட் மெத்தட் எல்லாமே நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். ஸோ ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், அவுட் சோர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னா நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோவ அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே வரும். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலகிராம் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணியிருக்கவங்க மறக்காம வீடியோவ முழுசா பார்த்துருங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.